ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி சோன் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான ப்ரொமோட் வந்துருக்கு. நான் ஆல்ரெடி வந்து இந்த இன்ஃபர்மேஷன் சொல்லியிருந்தேன். நிறைய பேர் இல்லை, ஒரு சில பேர் வந்துட்டு நம்ம சேனல் மேலே ஒரு சில கோவங்கள் இருக்க தான் செய்யும். ஏன்னா நம்ம உண்மையை சொல்கிறதுனால அவங்களுக்கு வந்து கொஞ்சம் காண்டாக இருக்க செய்யும். அதெல்லாம் இல்லை, உருட்டாதீங்கன்னாங்க சொன்னாங்க. ஸோ நம்ம சொன்ன மாதிரியே வந்து இங்கே வந்துட்டு அந்த கோவா கேங்கை போட்டு பொழக்கிறாரு. டெவில் டாஸ்கில் வந்துட்டு இந்த ஜாக்லின் அண்ட் சௌந்தர்யா பண்ண அட்டூழியங்களை வச்சு செய்கிறாரு, வச்சு தெறிக்க விட்றாரு. நான் இதைத்தான் முதலே சொல்லியிருந்தேன். இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் வந்திருக்குன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டுறாங்க. அவன் 1008 வீடியோ போடுறான், அதெல்லாம் நம்புறாங்க. கீழே போய் கமெண்ட் பார்த்தா ஒருத்தரும் அந்த மாதிரி பண்ணுறதில்ல. நம்ம வந்து எல்லாருக்கும் மதிப்பு கொடுத்து எல்லாருக்கும் வந்து கமெண்ட்ஸ் ரிப்ளை பண்ணி எல்லாத்தையும் நம்மளுடைய சப்ஸ்கிரைபராக நம்மளுடைய சொந்தங்களாக வந்து நினச்சி அவங்களுக்கு உண்மையாக இருக்குன்னு நினச்சி நம்ம ஏதாவது பண்ணோன்னா என்ன பண்ணுறது? உண்மைக்கு வந்துட்டு எப்பயுமே இப்படி தான், ஒன்றும் பண்ண முடியாது. சரி, ஓகே. ஸோ இந்த ப்ரொமோட் டூவில் பார்த்தீங்கன்னா சூப்பராக ஆரம்பிக்கிறேன். நான் காலையில் ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன். அந்த ஒரு வீடியோ டெய்லியும் வாரம் போடுவோம் ஒரு வீடியோ. அதை நீங்கள் யாரெல்லாம் பார்த்தீங்கன்ற சொல்லுங்கள், யார் வெளியே போவாங்கன்ற மாதிரி ஒரு வீடியோ போடுவேன். அதில் வந்து சொல்லியிருப்பேன் எப்படி நடக்கணும் இது அப்படின்னா, ஜாக்லினை பேச விட்டு அப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் நல்லாயிருக்குன்னு நினச்சா அதே மாதிரி நடந்திருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, Day 1 Day 2 ரெண்டு இதுலேயுமே டெவில் டாஸ்க் நடந்துச்சு. அதில் யார் பர்ஃபார்மன்ஸ் ஒழுங்காக பண்ணலை அப்படின்னு 2 பேரை சொல்லுங்கன்னு சொல்கிறாரு. ஸோ 2 பேரும் போதே எனக்கு புரிஞ்சு போச்சு, ரைட்ரா 2 பேரும் மாட்டினாங்கடா அப்படின்னு. ஸோ மஞ்சரி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நான் ரொம்ப ஆர்வமாக இருந்தேன் சார், இவங்க 2 பேரும் என்ன பண்ண போகிறாங்கன்னு ரொம்ப ஆர்வமாக இருந்தேன்னு சொன்னால், விஜேஸ் வந்து நானே ஆர்வமாக இருந்தேன் அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு, நீங்கள் வேறு என்னையவே காண்டேற்றிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி சொல்கிறார். தர்ஷிகா சொல்லிட்டாங்க, சார் பச்சையாக சேஃப்கே விளாண்டாங்க சார், பச்சையாக தெரிஞ்சு சார் அப்படின்றாங்க. மஞ்சரி சொல்லிட்டாங்கல்ல. ஆர்ஜி ஆனந்த் என்ன சொல்கிறாங்கன்னா, சார் சுத்தமாக ஒன்றுமே பண்ணல சார், தண்டா சார் அப்படின்ற மாதிரி கலாச்சி விட்றாங்க. அதுக்கப்புறம் ஜாக்லின் எழுந்திரிச்சு என்ன சொல்கிறாங்கன்னா, ரஞ்சித் சாரை சொல்கிறாங்க. ரஞ்சித் சார் வந்துட்டு டெவிலாக இல்லாமல் ரஞ்சித் சாராக இருந்து ஜெஃப்ரியை முன்னாடி கொண்டு வந்தது எனக்கு கொஞ்சம் பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொன்னோடனே, அப்படியாம்மா நீங்கள் அப்படி என்ன கிழிச்சிங்க அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு கொஸ்டின் வைக்கும்போது அப்படியே ஷாக்காக பார்க்குறோம். ஐயோ கன்று நம்ம பக்கம் திரும்பிடுச்சு போல இருக்கே அப்படின்னு. அதுக்கப்புறமா தான் வைக்கிற ஒரு கேங்கை ஃபார்ம் பண்ணிக்கிறது, அவங்களே பாதுகாத்துக்கிறது. என்ன நினச்சிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி சொல்லுங்கன்னு சொன்னால் ப்ரோமோ முடிச்சிட்டாங்க. ஸோ மீண்டும் இடைவெளிக்கு பிறகு நைட்டு சந்திப்போம்ன்ற மாதிரி போயிட்டாங்க. நம்மளுக்குலாம் அப்படி கொதிக்குது, அச்சோ முக்கியமானது, அடடா இதுக்கு தானே நாங்கள் காத்துட்ருந்தோம், என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி வந்து எல்லாருமே வந்து டென்ஷனாக இருக்காங்க. பட் இருந்தாலும் கொஞ்சம் காமாக இருங்க. நைட்டு வந்து தரமான சம்பவங்கள் நம்மளுக்காக காத்துட்ருக்கின்றத சூப்பராக சொல்லிட்டாங்க. ஸோ இன்றைக்கி அதே மாதிரி இன்னொரு இன்ஃபர்மேஷன் வந்துச்சு, அதையும் சொல்லிடுறேன்ப்பா. என்னென்னா, முன்னாடி 2 எபிசோடு வந்துட்டு விஜய்ஸ் எப்படி பண்ணார், வேறு லெவல் நம்மலாம் தூக்கி கொண்டாடணும்ல. அதுக்கப்புறம் தானே என்னங்க இவர் இப்படி பண்ணுறாரு சொல்லியிருந்தோம். அந்த மாதிரி விஜேஸை இன்றைக்கி நீங்கள் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் வந்திருக்கு. சரி, பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி யாரெல்லாம் இந்த சாட்டர்டே எபிசோடுக்காக காத்துட்ருக்கீங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த கோவா கேங்கை புழக்கப்படுறதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அதேமாதிரி இன்னையோட இந்த கோவா கேங் உடஞ்சி 4 பேர் 4 விதமாக இண்டிவிஜுவல் கேம் கொடுத்தா நல்லா இருக்குன்றது என்னோடய கருத்து. இப்போவும் நான் வந்துட்டு நம்பிக்கையாக இருக்கிறது யார் மேலேனா, சௌந்தர்யா மேலே எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ரயான் மேலே முழு நம்பிக்கை இருக்குது. ஜெஃப்ரி மேலே முழு நம்பிக்கை இருக்குது. ஜாக்லின் மேலே பாதி நம்பிக்கை இருக்குது, நல்லா பண்ணுவாங்க அப்படின்னு. உடஞ்சா பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. ஸோ உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விடுங்க. பாய் நண்பர்களே.